கோரப்புளியான்கோட்டாய் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. எப்படியாவது அந்த காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஏரிய குளங்களை நிரப்பி நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வருவது மாதிரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டு அதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கிறது. அதனால அந்த திட்டங்களும் பாதி பாதியா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் நிரம்பி ஒவ்வொரு வீட்டு கிணறுலயும் தண்ணி வரணும். இதற்காக என்னுடைய உழைப்பு முழுமையாக இருக்கும் என்பதுதான் நான் என்னுடைய வாக்குறுதியா நான் இங்க தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் இந்த தொழிற்பேட்டை இருக்கிறது, பக்கத்திலே இருக்குது. அந்த தொழிற்பேட்டைய அதை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதுல நிறைய தொழிற்சாலைகளை அமைத்து படித்த இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தருமபுரி மாவட்டத்திலே வேலை வாய்ப்பு தர வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள், குடும்ப தலைவர்கள், அவங்க தாய்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்து ஊர்ல போய் வேலை செய்யறதா இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி தான் பேரம்பேத்திய வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா படிக்கிறதுக்கோ வேலைக்கு அப்பா அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது தாத்தா பாட்டியா தான் இருக்கிறாங்க. அவங்களாலயும் கல்லூரி பசங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை கையோ பசங்க போயிட்டு வரணுமே, ஏதாவது ஆச்சுன்னா அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே தான் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. அதனால குடும்பங்கள்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். எத்தனையோ லட்சம் பேர் இன்னைக்கு வெளியில போய் தான் தருமபுரி மாவட்டத்துல வேலை செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா வேளாண்மைக்கு இங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல. வேளாண்மை தான் இந்த ஊர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பயிர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தண்ணி இல்லாததுனால பிழைப்பதற்காக வெளியூர்ல போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அதனால தருமபுரி மாவட்டத்திலேயே தொழிற்சாலைகளை அமைத்து தொழிற்பேட்டை சிப்காட்டை முழுமையாக கொண்டு வந்து அங்க அவர்களுக்கு வேலை கொடுத்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அது ஒரு முக்கியமான குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். அதுக்காக என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கிறேன். அதே சமயம் தருமபுரி மாவட்டத்துல மது கடைகளும் சந்து கடைகளும் போதை பழக்கமும் புதுசா வந்திருக்குது. மது பழக்கம் நான் 10-15 வருஷமா எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் பெண்கள் என்கிட்ட கேட்கறதா மது கடைகளை மூடுங்க அப்படின்னு என்ன கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா முதல்ல அந்த கல்லு கடையை மூடுமான்னு இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க. எங்களுக்கு எப்படியாவது போதை பழக்கத்தை ஒழிச்சு கட்டுங்க, குழந்தைங்களை எல்லாம் காப்பாத்தணும், அந்த மாதிரி இப்ப மாறிடுச்சு. அப்போ 2 விஷயமும் தருமபுரி மாவட்டத்திலயோ தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னா அது இதுதான். ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்காது, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்காது, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி எல்லா ஊர்லயும் ஒரே ஒரு குரல் கேக்குதுன்னா அது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுவும் கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில அதிகமாக போதை பழக்கத்தினால ட்ரெயின்ல இப்ப பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம், ட்ரெயின் எல்லா இடத்துலயும் போய் பசங்க தகராறு பண்றாங்க. ஒரு சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது. சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க பசங்க, அவங்க போதை பழக்கத்துல ஒரே சத்தம் போடுறாங்க. அதை தட்டி கேட்ட ஒரு பெரியவரை சரமாரியா வெட்டுறாங்க. அப்புறம் நடுராத்திரி பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு போதை பழக்கத்தினால வண்டியில எடுத்துட்டு கல்ல எடுத்து சும்மா பூட்டி இருக்கிற வீட்டு மேல அடிக்கிறாங்க. அப்போ போதை பழக்கம் எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னா நன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களை அவங்கள கெட்ட பழக்கத்திற்கு அவங்கள ஒரு ரவுடியா மாத்திட்டு இருக்குது. படிக்கக்கூடிய பிள்ளைகளை ரவுடிகளாக மாற்றக்கூடிய அந்த போதை பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் குறைக்கணும், ஒழிச்சு கட்டணும். தமிழ்நாட்டு இளைய சமுதாயத்தை காப்பாற்ற ஒரு தலைமுறையே குடியால அழிச்சிட்டாங்க. வளருகின்ற இந்த இளைய தலைமுறையும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கிடுவாங்க போல இருக்கு. அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆளுங்கட்சியோட ஆட்சிய
இந்த தேர்தலோட நீங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடணும். வரக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியாக, விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக மலர வேண்டும் என்றால் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் மறுபடி முதலமைச்சராக வர வேண்டும். அவர் வந்தாதான் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த காவிரி, இந்த உபரிநீர் திட்டத்துக்கெல்லாம் அவங்க ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை செய்யறேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. தர்மபுரியில பொதுக்கூட்டத்துல வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக நான் முதலமைச்சரான நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்காங்க மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன். அதனால இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு தர்மபுரிக்கு வர வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்னா இணைஞ்சு இன்றைக்கு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை போட வேண்டும். குடும்பத்துல ஒரு வாக்கு கூட பிரியக்கூடாது. ஒரு வாக்கு பிரிஞ்சதுன்னா கூட என்ன ஆயிடும்னா மறுபடி இவங்களே இன்னும் நிறைய மது கடைகளையும் கல்லு கடைகளையும் போதையும் திறந்து விட்டுருவாங்க. நம்ம பிள்ளைகளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் நாள் அன்றைக்கு அனைவரும் ஒற்றுமையாக குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட பிரியாம மாம்பழம் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் மறுபடியும் முதலமைச்சராவது உறுதி. அவர் வந்தவுடனே 10,000 ரூபாய் தேர்தல் முடிந்தவுடன் எல்லோருடைய வங்கி கணக்கில் செலுத்துவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே சமயம் மகளிருக்கு 2,000 ஊக்கத்தொகையாக மாதம் வழங்கப்படும். அதே போல பெரியவங்களுக்கு ஓஏபின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க அந்த ஓல்டேஜ் பென்ஷன் 2,000 உயர்த்தி தரப்படும். ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு எண்ணெயும் இலவசமாக தரப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ், அதே சமயம் 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு, கல்வி கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டத்தை நம்பிதான் கிராமத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது இன்றைக்கு சுத்தமா கனவா போச்சு. பாதி ஊர்ல வேலையே கிடையாது. அதனால அண்ணன் என்ன சொல்றாரு, எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்றாரு, 100 நாள் இல்ல 150 நாளா அதை உயர்த்தி கொடுக்கறேன். 150 நாளா உயர்த்தி சம்பளத்தை உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்கிறார். இதையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறது. நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய பெருவாரியான ஆதரவை தர வேண்டும். எந்த ஒரு பொய் பிரச்சாரத்துக்கும் மயங்கிடாதீங்க. நகை கடன் தள்ளுபடின்னு பொய் சொல்லி இதுவரைக்கும் நகை கடனை தள்ளுபடியே செய்யல. அதனால பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து ஒரு ஓட்டு கூட நீங்க மாத்தி போட்டக்கூடாது. மாம்பழ சின்னத்துக்கே உங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வது, தண்ணீர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண்பது, போதை பழக்கம் மது பழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி வருங்கால தலைமுறையினருக்கு நல்ல கௌரவமான வாழ்க்கை உறுதி செய்வதுதான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட வேலை. எப்படி 108 ஆம்புலன்ஸ ஒரு கிராமத்தை நோக்கி கொண்டு வந்தோமோ அதே போல காவிரி நீரை ஒரு ஊருக்கு நோக்கி கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு அன்புமணி அண்ணன் அமைச்சராக இருக்கும் பொழுது தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டது கிராமப்புற மக்களுக்காக தான். சுகாதாரத்தை எல்லாருக்கும் கட்டாயமா நல்ல சுகாதாரம் கிடைக்கணும்னு பாடுபட்டாங்க. 108 ஆம்புலன்ஸ கொண்டு வந்தாங்க. அதே போல நாங்கள் என்னெல்லாம் தருமபுரிக்கு நல்ல திட்டங்கள் இருக்கோ அனைத்தையும் செய்ய காத்திருக்கிறோம். மாம்பழத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடை. புறவடை பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நல்லா தெரியும். ஒரு 10-15 வருஷமா நான் இந்த பகுதிக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன். எப்ப வந்தாலும் கேட்கின்ற ஒரே குரல் தண்ணீர் பிரச்சனை தான். அந்த காவிரி, ஆமா, அந்த காவிரி தண்ணி நம்ம பாக்குறோம், ஆனா நமக்கு வரமாட்டேங்குது. வீணா கடல்ல போகக்கூடிய அந்த தண்ணிய நம்ம ஏரி குளங்களுக்கு திருப்பி விட வேண்டும். அந்த திருப்பி விட்டா நம்மளுடைய கிணறுல தண்ணி இருக்கும். இது இருந்தாலே தருமபுரி மாவட்டம் வளமா இருக்கும். தருமபுரி மாவட்டத்துல முழுக்க விவசாயம் தான்.
அப்படி இருக்கும்போது விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு மனசே இல்ல. உங்கள நீங்க தண்ணி வேணும்னு கேக்குறீங்களே, இது அவங்க காதுல விழவே இல்லைன்னு தானே அர்த்தம். விழுந்திருந்தா இத்தனை நேரம் பண்ணிருப்பாங்கல்ல. நம்மளும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எத்தனையோ போராட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துல நடத்திட்டோம். போன வருஷம் கூட கடையடைப்பு போராட்டம், பிரம்மாண்டமான ஒரு கடையடைப்பு போராட்டம் தமிழ்நாடே திரும்பி பார்த்தது. அப்ப கூட அவங்களுக்கு மனசு வரவில்லை என்ன விவசாயிகளோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே கிடையாது. அதனாலதான் அவங்க தண்ணீர் பிரச்சனையை பத்தி கண்டுக்கவே இல்ல. நம்ம பசங்களுடைய பிரச்சனையும் அவங்களுக்கு பெருசா இல்ல. பசங்க படிக்கிறாங்களே, அவங்களுக்கு வேலை கொடுப்போம், அதுவும் கிடையாது. அடுத்ததா என்ன குடுக்கறாங்க? அதிகமா போதை பழக்கம், மது பழக்கம், இதுதானமா குடுக்கறாங்க. வேற என்ன குடுக்கறாங்க? பசங்களுக்கு படிப்பு நீங்க குடுக்கறீங்க, இலவசமாவா படிப்பு கிடைக்குது? அதுவும் கிடையாது. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க, டாஸ்மாக் கடையில 5 பேர் வேலை செய்யறாங்க. அப்ப எப்படி? ஸ்கூல்ல தான் அதிகமா இருக்கணும், பாதியாருங்க அதிகமா இருந்தாதான் பசங்க நல்லா படிப்பாங்க, நல்லா நம்மளும் கடன் இல்லாம இருக்கலாம். இப்ப வாத்தியாரங்களே கிடையாது பள்ளிக்கூடத்துல. அரச வாத்தியார்களோ அரசு ஆசிரியர்கள் எடுக்கிறது இல்ல. ஆனா டாஸ்மாக் கடையில 5-6 பேர் வேலை செய்யறாங்க. அதுக்குதான் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அப்ப பசங்களை படிக்கிறதுக்கு ஊக்கம் செய்வதில்லை, மத்தபடி போதை பழக்கத்தை கத்துக்கிறதுக்கு தான் ஊக்கம் செய்யறாங்க, குடிக்கிறதுக்கு ஊக்கம் செய்து கொடுக்கறாங்க. அதே சமயம் எங்க பார்த்தாலும் கிராமத்துல எல்லாம் கூட நான் முன்னாடி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், சரி சென்னையோ இல்ல பெரிய பெரிய டவுன்லயோ போதை பழக்கம் இருக்கும் போல இருக்கு, நம்ம கிராமத்துல எல்லாம் அதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சேன். இப்ப கிராமத்துல கூட போதை பழக்கம் இருக்கிறது. போதை வஸ்துக்கள் கிராம பகுதியில கூட கிடைக்கிறதா சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க, அதுவும் இது விலை கம்மி. போதை பழக்கம் என்பது ரொம்ப ரொம்ப விலை கம்மி விலைக்கு கிடைச்சிடுது. நீங்க பசங்களுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து அனுப்புறீங்கல்ல, அந்த காசுலயே கூட வாங்கிட முடியும். அதனால அதை வாங்கி பசங்க சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, அடிதடி, அனாவசிய வம்பு இழுக்கிறது, இதே பழக்கத்துல போயிடுறாங்க. அப்போ இளைய தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை யார் கொடுக்கறது? இந்த ஆட்சியில அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க ஒரு இடத்துல கூட வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்களா போதை பழக்கத்தை ஒழிக்கிறேன்ட்டு? கிடையவே கிடையாது. குடிப்பழக்கத்தை ஒழிக்கிறேன் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கவே இல்ல. எல்லா இடத்துலயும் சும்மா கதை தான். இங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க? நகைக்கடன் தள்ளுபடி செய்யறேன், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யறேன், கல்வி கடன் தள்ளுபடி செய்யறேன் என்று வாக்குறுதி கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. இப்ப ஆட்சியே முடிய போது ஒரே ஒரு கல்வி கடன் கூட அவங்க தள்ளுபடி செய்யல. ஆனா நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வந்தாங்க, தர்மபுரியில மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்ட உடனே என்ன சொல்றாங்க? காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக தர்மபுரிக்கு கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம ஏரி குளங்கள்லாம் நிரம்பும், தண்ணி வரும் அப்படின்னு அர்த்தம். இதே வாக்குறுதிய கடந்த தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துல சொன்னாங்க, காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன். 5 வருஷமா நிறைவேற்றல. இப்ப திருப்பி வருவாங்க, நிறைவேற்றுகிறேன்ட்டு மைக்கு போட்டு பேசிட்டு போவாங்க. கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் பொய் வாக்குறுதிகள். ஆனா மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஒரு விவசாயி, கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவாரு. காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவாரு. நாங்கெல்லாம் போய் கேட்போம், இந்த அண்ணா இருக்காரு, இந்த அண்ணா இருக்காரு, நாங்க இருக்கிறோம், எல்லாரும் போய் கேட்போம், அண்ணா நீங்க ஞாபகப்படுத்துவோம், அவங்க கிட்ட எத்தனையோ வேலை இருக்கும், ஞாபகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாங்க பாடுபடுவோம். அதே சமயம் போதை பழக்கத்தை 3 மாசத்துல ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. அதற்காக அவங்க கிட்ட போய் பேசுவோம். மகளிருக்கெல்லாம் 10,000 ரூபாய் வங்கி கணக்குல போடப்படும் சொல்லிட்டாங்க. எல்லா அட்டைதாருக்கும், தகுதியானவங்க தகுதி உள்ளவங்க அப்படிலாம் அவங்க பாக்கல, எல்லாருக்கும் ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மாசம் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை, வயசானவங்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை, அதாவது பென்ஷன் அதிகமா ஏற்றி தரப்படும். ரேஷன் கடையில அரிசியுடன் பருப்பும் எண்ணெயும் இலவசமா கொடுக்கப்படும். கல்வி கடன் தள்ளுபடி, அதே போல பயிர்க்கடன் தள்ளுபடி, அதான விவசாயிக்கு வேணும், பயிர்க்கடன் தள்ளுபடி, அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி கொடுக்கப்படும். அதான் எல்லாரும் எந்த ஊருக்கு போனாலும் நீங்க அதான் கேக்குறீங்க, அம்மா எங்களுக்கு 100 நாள் இல்லம்மா 10 நாள் கூட கிடைக்கல அப்படின்னு புலம்புறதுதான் என் காதுல கேக்குது. 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அதே சமயம் எல்லா வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ், ஒரு 3 சிலிண்டரு, அப்புறம் பசங்களுக்கு மடிக்கணினி அதெல்லாம் அப்ப கொடுத்திருந்தாங்க 5 வருஷம் முன்னாடி, லேப்டாப், அப்புறம் ஸ்கூட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நடுவில் 5 வருஷம் நிறுத்திட்டாங்க. ஆனா அதெல்லாம் திருப்பி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா அதெல்லாம் உங்களை சேரணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இந்த பகுதியில
நம்ம எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற சின்னமாக இருப்பது மாம்பழ சின்னம் தான். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் வாக்கு அளிக்க வேண்டும். மாம்பழ சின்னம் தான் ஒரு கிராமத்துக்கும் 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம். ஒரு உயிரையும் காப்பாற்றக்கூடிய சின்னம் மாம்பழ சின்னம். தர்மபுரி உடம்பு சரியில்லைன்னா நீங்க எங்க போறீங்க? தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போறீங்களா? எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் அது, எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் அங்க பாக்குறாங்க. இல்லன்னா எங்க போனோம்? சேலத்துக்கு தானே போனோம், இல்லன்னா பெங்களூருக்கு போகணுமா? ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட பெரிய வியாதி எல்லாம் வந்தா அங்க போகணும். அங்க இருந்து எப்படி போனோம்? பஸ் பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், வண்டி வச்சுட்டு போனோம். இப்ப அப்படி கிடையாது. தர்மபுரிக்கு ஒரு பஸ் ஏறி போயிடுறீங்க. இந்த விஷயத்தை எல்லாம் செய்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்களுக்காக தான் செய்திருக்கிறார். தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஒரு உயிர் கூட தர்மபுரியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்மட்ட மேம்பாலம், ரயில்வே திட்டம், நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்காக செய்யறாங்க. செய்யறதுக்கு இன்னும் காத்துட்டு இருக்காங்க மருத்துவர் அன்புமணி. அவரோடு சேர்ந்து செய்யறதுக்கு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அண்ணன் எடப்பாடியாரும் அதான் செய்யறதுக்கு ரெடி ஆகுறார். எப்ப அவங்க ஆட்சி கட்டில் அமர்றாங்களோ கண்டிப்பா மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஞாபகம் வச்சுங்க, தேர்தல் நாளன்றைக்கு மறக்காம காலையிலேயே போய் போட்டுருங்க. காலையில போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வருவாங்க. கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லாரும் மாம்பழத்துக்கு போடுங்கம்மா, குடும்பத்துல ஒரு ஓட்டை மாத்தி போடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க. மாத்தி போட்டீங்கன்னா உங்க பசங்களோட தலையெழுத்த நீங்களே மாத்தி எழுதுற மாதிரி அர்த்தம். நிறைய குடிக்கடைகளை திறந்து விட்டுட்டு பசங்களை போதைக்கு அடிமையாக்கி படிப்பும் கொடுக்க மாட்டாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? மாத்தி போட்டுறாதீங்க. குடும்பம் மொத்தமும் சேர்ந்து நீங்க எல்லாமே மாம்பழ சின்னத்துக்கு தான் போடணும். சின்ன பசங்களும் ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு போடலாம், புதுசா வந்தாங்க அது இதுன்னு. அதெல்லாம் ஓட்ட பிரிக்கிற வேலையை தானே தவிர ஜெயிக்கிற வேலை கிடையாது. உங்களுக்கு மாம்பழ சின்னம் ஜெயிச்சாதான் நீங்க ஜெயிச்சா மாதிரி. உங்களுக்கு எடப்பாடியார் அண்ணன் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தருமபுரி சட்டமன்ற தொகுதி போட்டியிடும் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்களின் சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டு உங்களிடையே உங்கள் கிராமத்தை நோக்கி உங்களை தேடி வருகை தந்து நீங்கள் அனைவரும் மாம்பழம் சென்று வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டு வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த நமது சத்யா அவர்கள் மாம்பழம் சென்று வாக்கு சேகரிப்பார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்கள் எம்எல்ஏ வேட்பாளராக நிக்கிறாங்க. நம்மளோட ஓட்டு எல்லாருமே எதுக்கு போடணும்னா மாம்பழத்துக்கு தான் போடணும். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த வேட்பாளரும் எல்லா இடத்துலயும் போய் அவங்களோட காலடியை பதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க காலடி அப்படியே பதிச்சாலும் எப்படி பதிப்பாங்க? எலெக்ஷன் வந்தா மட்டும்தான். ஆனா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எதிர்கால தலைமுறையை பத்தி சிந்திச்சு எதிர்கால தலைமுறை வாழ்றதுக்கு வழி செய்யறாங்களே தவிர எதிர்காலத்துல எலெக்ஷன் வந்துச்சு நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. என்ன பிரச்சனைனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம கூட வந்து நின்னு இந்த மண்ணுல நமக்காக போராடினவங்க யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்போ கூட்டணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம தனியா இருக்கும் போதே இவ்வளவு பண்ணோம்னா இப்போ ஒரு பவருக்கு போயிட்டு அடுத்தபடியா நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன தேவைன்றத நம்ம சௌமியா அன்புமணி அவங்க கிட்ட வந்து கேட்டோம்னா எல்லாருக்குமே எல்லா உரிமையும் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் நமக்கு சேவை செய்ய தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம தோக்கடிச்சிட்டோம், திரும்ப ஏன் இங்க நிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சு பின்வாங்குவாங்க. ஆனா நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும்தான் தோத்தா கூட பரவாயில்ல, என்ன நம்பி இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்ற காரணத்துக்காக தான் திரும்பவும் இங்க வந்து இருந்திருக்காங்க. உங்களோட எல்லாரோட வாக்கையும் மாம்பழ சின்னத்துல பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் உங்களிடையே மாம்பழம் சின்னத்தை வாக்கு சேகரித்து பேசுவார். வேட்ராயன் கொட்டாய் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம்.
உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இறங்கினோடனே ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு தண்ணி தாம்மா பிரச்சனை. நான் இங்க வந்து தர்மபுரிக்கு இறங்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க இருந்தாலும் இத பத்தி தான் நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு முறையும் தர்மபுரி நினைக்கும் பொழுதும் அந்த தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு கொடுமையானது நான் பார்த்திருக்கிறேன், நேரடியா பார்த்திருக்கேன். எத்தனை ஊருக்கு போனாலும் அவங்க எதிர்க்கே தண்ணி ஓடும். ஆனா அது ஒரு குழா போட்டோ எது போட்டோ நம்ம ஊருக்கு வராது, ஏரி கொள்ளம் நிரம்பாது, கிணத்துல தண்ணி இருக்காது. அந்த மாதிரி ஒரு கொடுமையை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இந்த காவிரி தண்ணி வேணும் அப்படித்தானே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. காவிரி தண்ணி வேணுமா, காவிரி தண்ணி வேணுமான்னு. என்னம்மா வரல டேங்க் அப்படி இருக்கு. டேங்க வந்து நீங்க கேட்பீங்க, எம்எல்ஏ அவங்க கட்டி கொடுப்பாங்க, இல்ல சேர்மன் கட்டி கொடுப்பாங்க. ஆனா தண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஒருத்தருக்கும் நல்ல சுத்தமான தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இந்த 5 வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைவேற்றவே இல்லை. தண்ணீர் கொடுப்பதற்கு மனசு வரணும்ல, மனசே கிடையாது. மனசாட்சி இருந்தா தானே அதை கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களே, தண்ணீருக்காக இவ்வளவு ஆளா பறக்குறாங்களே, அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நீங்க வந்து இந்த முறை ஒரு முடிவரை எழுத வேண்டும். இந்த தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எல்லாம் போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஏன் கேட்டுக்கிறேன்னா, நம்ம எத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்கிறார்களோ அத்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நம்ம சட்டமன்றத்தை தமிழ்நாட்டில் மலரும். அப்ப மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வந்து முதலமைச்சராக வந்தோடனே முதல்ல காவிரி இந்த பாசன திட்டத்தை நான் நிறைவேற்றுறேன்னு தர்மபுரியில வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு விவசாயி, அவருக்கு தெரியும் விவசாயம்னா என்ன, குடிமராமத்துனா என்ன, ஏரி குளங்களை தூர் வாருவதுன்னா என்னன்னு. 5 வருஷமா ஒரே ஒரு ஏரி குளத்தை கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தூர் வாரல. அதற்கு முன்னாடிதான் அவங்க தூர் வாரி இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் பண்ணிருக்காங்க. அப்போ விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற காவிரி இந்த உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அவரு அண்ணன் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றத்துக்கு எல்லா முயற்சியும் அவர் எடுப்பாரு, கண்டிப்பா அதை செய்வார். அதனாலதான் என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரு, பெண்களுக்கு 10,000 ரூபாய் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்க வங்கி கணக்கில் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 10,000 ரூபாய் உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரும். பெண்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக 2,000 கொடுக்கப்படும். வயசானவங்களுக்கு 2,000 பென்ஷன் உயர்த்தி கொடுக்கப்படும். வீட்டுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ், ஒரு 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துல இலவசமாக தரப்படும். கல்வி கடன், அதுதானே எல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து கல்விக்காக வாங்கின கடனை ரத்து பண்றோம்னு 5 வருஷம் முன்னாடி சொன்னாங்களா? ஒரே ஒரு கல்வி கடனை கூட ரத்து பண்ணல. அதுக்கு தேவையான ஒரு 60,000 கோடி ரூபாய் இருந்தா ரத்து பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு 60,000 கோடி கல்வி கடனை, நம்ம கடனை ரத்துப்படி பண்ணல, அதுக்கு மேல கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அப்போ கல்வி கடனை ரத்துப்படி செய்யறேன்னு எடப்பாடியார் அண்ணன் சொல்றாங்க. பயிர்க்கடனை ரத்துப்படி செய்யறேன்னு சொல்றாங்க. பயிருக்காக தான் நம்ம கடன் வாங்குறோம், வேற எதுக்கு? விவசாயத்துக்கு வேணும், பயோ அதுக்கு லாபம் வேணும்னு கடன் வாங்குறோம். அதனால அதையெல்லாம் ரத்துப்படி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம், அதை நம்பிதான் கிராமப்புறங்களே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு 10 நாளாவது கிடைக்காதா, 25 நாளாவது கிடைக்காதா, செய்த வேலைக்கு சம்பளம் ஒழுங்கா கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப வர்ற ஆட்சியில கண்டிப்பாக 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி கொடுக்கப்பட்டு அது 150 நாளுக்கான சம்பளமும் உங்களுக்கு ஒழுங்கா வந்து சேர்ந்து விடும் என்று அவங்க உறுதி அளிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் செய்வாங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சட்டமன்ற தேர்தல்ல நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். ஏன்னா ஒரு கிராமத்தை நோக்கி 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம். ஒரு உயிர் கூட கிராமத்துல போக கூடாது. ஒரு தாய்மார் கூட பிரசவ வழியில அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்க நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்க குழந்தை பிறந்து நல்லபடியா அவங்க தாயும் செய்ய வீட்டுக்கு நல்லமா வந்து சேரணும்ன்றதுக்காக தான் 108 ஆம்புலன்ஸ கொண்டு வந்தாரு. யாரு? அவங்க அண்ணன் அன்புமணி தான் கொண்டு வராரு. மாம்பழச்சினம் தான் அதை கொண்டு வருது. இந்தியா முழுக்க, நம்ம ஊர் தர்மபுரியில் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அந்த சின்னம், மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்ததுனாலதான் இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. மருத்துவர் அன்புமணி தான் கொண்டு வரல, நீங்க தான் அதெல்லாம் கொண்டு வந்தீங்க 108 ஆம்புலன்ஸ். அந்த மாதிரிதான் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி. தர்மபுரி மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை கொடுக்குதுன்னா அதற்கு காரணம்
அன்புமணி அவர்களும் மாம்பழ சின்னம் தான். அதனால எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட பிரிய கூடாது. யாராவது வருவாங்க 2-3 நாள், இன்னைக்கு நாங்க வந்துட்டு போறோமா, எப்படி அடுத்த வாரம் வருவாங்க, வந்து வேற மாதிரி எல்லாம் பேசி, அப்படிதான் பேசி நகை கடன் தள்ளுபடி செய்யற, இந்த கடன் தள்ளுபடி செய்யற, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? காவிரி உபரிநீர் திட்டத்தை நாங்க செயல்படுத்துறோம்னு சொன்னாங்களே, 5 வருஷமா செய்யாதவங்க 2 நாள் எப்படி செய்வாங்கன்னு தான் தெரியல. அவங்கதான் சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நீங்க இலக்கிய மனசுல இருக்கிறீங்களா, ஐயோ பாவம், சரி குடும்பத்துல ஒரு ஓட்டாவது அவங்களுக்கு போட்டு போவோம், வந்து வேற கெஞ்சிட்டு போனாங்களே அப்படின்னு நீங்க மனசு மாறிட்டீங்க, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா போதை பழக்கம் தானே அதிகமாகுது. இன்னும் அதிகமா போதை பழக்கம் தான் நம்ம பசங்க கத்து கொடுத்துருவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த பொய் வாக்குறுதிகளை நம்பாம, போதை பழக்கத்துக்கு எல்லாம் நாங்க ஒத்துழைக்க மாட்டோம், எங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல வேலையில போகணும், கௌரவமா வாழணும், அதனால நாங்க மாம்பழ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம்னு அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுங்க. சரியா? எல்லாரும் ஒட்டு மொத்தமா குடும்பம் முழுக்க ஒரு ஓட்டு கூட செதறாம மாம்பழ சின்னத்துக்கு போடுங்க. சின்ன பசங்க வருவாங்க, புதுசா ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போடலாம், அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த மாதிரி போட்டா ஓட்டு வந்து பிரச்சனை என்னன்னா, மாம்பழ சின்னத்துக்கு போடணும், ஏன்னா அதுதான் உயிர் காத்த சின்னம். ஏன் அப்படி சொல்லுங்க, உங்களுடைய உயிரை காத்த சின்னம், கிராமப்புற மக்களுக்கு உயிரை காத்த சின்னம், போலியோவை இந்தியாவை விட்டே ஒழித்த சின்னம். எவ்வளவு போலியோல பசங்க எல்லாம் அவசப்படுவாங்க, அந்த காலத்துல பாத்துருப்பீங்கல்ல. அந்த போலியோவை இந்தியா விட்டே ஒழிச்சது மருத்துவர் அன்புமணி தான். அதுக்கு அவார்டெல்லாம் வாங்கினார், பரிசெல்லாம் பெற்றார். அந்த சின்ன மாம்பழம் மறக்காதீங்கம்மா. மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி.